இந்த சம்மர் வெயில எப்படி ஆரோக்கியமா நல்ல புத்துணர்ச்சியோட சமாளிக்கிறதுன்னு நம்மளோட பாரம்பரிய சித்த மருத்துவம் என்ன சொல்லுதுங்கறத பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். கோடை காலம் வந்தாச்சு, வெயிலும் கொளுத்த ஆரம்பிச்சிடுச்சு. இந்த கடுமையான வெயில சமாளிக்க உங்க உடம்பு உண்மையிலே தயாரா இருக்கா? இதுதான் இப்போ முக்கியமான கேள்வி. வாங்க இதுக்கான பதில தேடலாம். இப்போ வெளியில வெயில் அதிகமாகும் போது இயற்கையாவே நம்ம உடம்புக்குள்ளேயும் பித்தம் அதிகமாகிடும். அத கரெக்டா சமநிலையில வச்சுக்கிறது தான் நம்மளோட வேலை. இயற்கையாவே உடம்புல கொஞ்சம் சூடு ஜாஸ்தியா இருக்கிறவங்கள பித்த தேகம்னு சொல்லுவோம். அவங்க இந்த நேரத்துல இன்னும் கொஞ்சம் கூடுதலா கவனமா இருக்கணும்னு சித்த மருத்துவம் சொல்லுது. உடம்புல பித்தம் அதிகம் ஆகுறதுன்னா அது சும்மா உடம்பு சூடாகிறது மட்டும் கிடையாது. அதனால வர பிரச்சனைகளை பாருங்க. வயித்துல புண் வர்றது, தேவையில்லாத மன அழுத்தம், சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோவம் பதட்டம் வர்றது, கண்ணு ஒரே எரிச்சலா இருக்கிறது, மூலம்னு பல பிரச்சனைகளுக்கு இதுதான் மூல காரணமா அமையுது. முதல்ல நாம எந்தெந்த சாப்பாட்டை தவிர்க்கணும்னு பார்க்கலாம்.